ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் எதற்கெடுத்தாலும் பயங்கரமான விஷயத்தை நினைத்து கவலைப்படுகிறார். அதாவது ஏற்கனவே பழைய விஷயம் நடந்திருக்கும் அல்லவா, அதாவது ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் அல்லவா பயங்கரமான விஷயம். அந்த விஷயத்தை நினைத்து இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தை நரகமாக மாற்றிக்கொள்கிறார். ஆனால் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அது முடிந்த ஒரு விஷயம். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள், காலகட்டங்கள் அனைத்துமே எப்படி இருக்கும், என்ன மாதிரியாக இருக்கும் என்பதை நீ முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு 2 வருஷத்திற்கு 3 வருஷத்திற்கு முன்பு நடந்த விஷயங்கள், அப்பொழுது இருந்த காலகட்டங்கள் எல்லாம் வேறு, இப்பொழுது இருக்கும் காலகட்டங்கள் வேறு. நீ அந்த விஷயத்திலிருந்து எத்தனை விஷயத்தை நீ பாடமாக கற்றுக்கொண்டு இருக்கிறாய். ஏற்கனவே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களே நினைத்து கொண்டு இருந்தால் இப்பொழுது நீ வாழப்போகும் இந்த சந்தோஷமான பயணத்தை இழப்பாய். அதனால் இப்பொழுது நடக்க போகும் விஷயத்தை சுவாரஸ்யமாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள், புரிந்து கொள். அதன்படியே உன்னுடைய வாழ்க்கையை நடத்து. கவலைகள், கண்ணீர்கள், மனவேதனைகள் என்று ஒரு சூழலுக்குள்ளேயே வாழாதே. அந்த சூழலுக்குள் இத்தனை நாள் நீ இருந்தாய். ஆனால் அந்த சூழலில் இருந்து நீ மேலே மீண்டு வரப்போகிறாய். அப்பொழுது கஷ்டம், கவலை எல்லாவற்றையும் அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு நான் கொடுக்கும் இன்பத்தை நீ பிடித்து கொண்டு மேலே ஏற வேண்டும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயம். மேலே எழுந்து வரும் பொழுதும், ஒரு சந்தோஷமான படிக்கட்டுக்கு மேலே எழுந்து வரும் பொழுதும் நீ என்ன தெரியுமா செய்கிறாய்? அதே கஷ்டத்தையும் சேர்த்து இழுத்து கொண்டு வருகிறாய். அப்படி வரக்கூடாது. நன்மைகள் உண்டாகும், ஐஸ்வர்யங்கள் உனக்காகவே கிடைக்கும். ஒவ்வொரு பொழுதிலும் வாழ்க்கையில் துன்பம் துன்பம் என்று நினைக்கிறாய். அந்த துன்பத்திற்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் இடம் என்பது அல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வருஷத்திற்கு முன்போ 3 வருஷத்திற்கு முன்போ ஒரு பயங்கரமான விஷயம் நடந்ததினால் திரும்பவும் உன்னுடைய வாழ்க்கையில் அதே பயங்கரமான விஷயம் நடக்கும் என்று நினைக்க கூடாது. அப்பொழுது இருந்த சூழ்நிலைகளோ, அப்பொழுது இருந்த வயதுகளோ வேறு. இப்பொழுது இருக்கும் வயதோ, இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையோ இது உனக்காக தகுந்தது. புரிந்ததா? உன்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நீ கண்ணீரோடும் கஷ்டத்தோடுமே இருப்பாய் என்று நீ நினைத்து அந்த விஷயத்தையே போட்டு இழுக்காது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொண்டு வர வேண்டும். அதற்கு நீதான் முயற்சி செய்ய வேண்டும். தொடர்ந்து முயற்சி செய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயத்திற்கும் தொடர்ந்து முயற்சி செய். முயற்சி செய்தால் வாழ்க்கையில் யாரும் தோற்பது கிடையாது, ஜெயிப்பது மட்டும்தான். எதுவாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொள். இந்த சாய் இருக்கும் பொழுது உன்னை நான் தனிமையில் விடமாட்டேன். உன்னை கண்கலங்கவோ மனவேதனையில் ஆழ்த்தவோ உன்னை விடமாட்டேன். அதற்கு இனிமேல் வேலையே அல்ல. உன்னுடைய கண் கலங்குவதற்கோ, உன்னை கவலையில் ஆழ்த்துவதற்கோ அதற்கான காலம் எல்லாம் முடிந்து விட்டது. ஒரு மனிதன் 10 வருஷம் கஷ்டப்படலாம். அதற்கு மேல் அவன் கஷ்டப்பட்டால் அவன் வாழ்க்கையில் நொந்து விடுவான். அதனால் நீ கஷ்டப்பட்டு விட்டான். அந்த கஷ்டப்பட்ட காலத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து உனக்கு அற்புதத்தை சேர்க்க நான் வருவேன். நான் உனக்காக என்றுமே இருக்கிறேன். நான் இல்லை, உனக்காக ஒன்றும் செய்வது இல்லை என்றெல்லாம் நினைக்காது. அலட்சியமோ உன்னை விட்டு முதலில் நீங்கட்டும். முதலில் நிறைய விஷயத்திற்கு அலட்சியம் செய்கிறாய். முதலில் நிறைய விஷயத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையை தவறான முடிவுகள் எடுக்கிறாய். இப்படி அலட்சியம், கண்ணீர், மனவேதனை இது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் போகட்டும். அலட்சியம், கண்ணீர், மனவேதனை எல்லாம் போகட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் அலட்சியத்தை விட்டுவிட்டு அமைதியாக, நிலையாக உன்னுடைய வாழ்வில் எல்லா விதத்திலும் ஒரு நிலையான மனதை கொண்டு வர. நீ தேடுவது அனைத்தும் கிடைத்து பல்லாண்டு காலம் வாழ்கிறாய். தொடர்ந்து முயற்சி செய்வதனால்
உன்னுடைய வாழ்வில் தோல்வி என்பது இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு நேரத்திலேயும் இன்பங்கள் வரும். அலட்சியங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு ஆபத்து கொடுக்கும். அதனால் அலட்சியத்தை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷத்திற்குள் வந்தீர்கள் ஆனால், அதே நேரம் சுதாரிப்பான விஷயத்தை செய்தீர்கள் ஆனால், இன்பங்களே உனக்கு வந்து சூழ ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு சூட்சம வழியே. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான சூட்சமத்தை விட்டுவிட்டீர்கள். இதற்கு பிறகாவது என்னென்ன விஷயம் செய்தால் நன்றாக இருக்கும், என்னென்ன விஷயம் செய்தால் வாழ்க்கையில் கஷ்டம் என்று ஒன்றில் படுவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் பல விஷயத்தை அற்புதத்தை செய்து கொண்டு நிம்மதியாக இருங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிதான விஷயத்தை நீங்கள் அடைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய ஏக்கங்களை குறித்து கொள்ள வேண்டும். ஒரு புதிய விஷயத்தை ஒரு நாள் கற்றுக்கொண்டார், அடுத்தடுத்த நாளும் நீ கற்றுக்கொண்டாய், ஆனால் நிச்சயமாக இன்பம் வரும். தேவையில்லாமல் பழைய விஷயத்தையே பற்றி யோசித்துக் கொண்டு எப்பொழுதும் மனதில் வேதனையோடு இருந்தாயானால் எதையும் மாற்ற முடியாது. சுலபத்தில் இங்கு எல்லாம் கிடைக்கும் என்றால் அது யாராவது ஒரு நபர்களுக்குத்தான். இனிமேல் உனக்கும் சுலபமாக எல்லாமும் கிடைக்கும், அதுவும் அற்புதமாகவும் கிடைக்கும். சுலபமாக நான் எதையும் பெறவில்லை, எல்லாமே கஷ்டமாகத்தான் பெற்றிருக்கிறேன் என்பாய் அல்லவா? அந்த ஒரு வார்த்தைகள் மாறி சுலபமாக எல்லாம் கிடைக்கும் ஒரு நேரம் வந்துவிட்டது. சுலபமாக கஷ்டப்பட்டு வாழ்ந்த நாள் போய் சுலபமாக ஒவ்வொன்றும் கிடைக்கும் நாள் வந்துவிட்டது. அலட்சியம், கண்ணீர், மனவேதனை, துக்கம் இதெல்லாம் விடு. இதற்கு பிறகு எப்படி அற்புதமான ஒரு அடுத்த கட்டத்திற்கான படிக்கட்டில் காலடி எடுத்து வைக்க போகிறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்க போகிறோம் என்பதை மட்டுமே நம்புங்கள். நீங்கள் நம்ப உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்புகள் இருக்கும். நீங்கள் தெய்வத்தை நம்ப உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இந்த சாயை ஒருவன் நம்பிவிட்டான் ஆனால் வாழ்வில் எல்லாமே உனக்கு திருப்தியாகவே நடக்கும். என்னை நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வையுங்கள். நல்லதையே செய்கிறேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.